அட பெரிய பார்சலா தான் இருக்கு. ஹே உனக்கு தான் பிளேயர். உன் தங்கச்சி கிட்ட இருந்து வந்திருக்கு. எமிலி கிட்ட இருந்தா நம்பவே முடியலையே. வாவ் சூப்பரா இருக்கு. அவ வரைஞ்சதுதான். நான் வீட்டு வாசல சின்ன குழந்தையா இருக்கும் போது அம்மா எடுத்து என்ன வளர்த்தாங்களாம். அதுதான் அவ வரைஞ்சிருக்கா. அதே மாதிரிதான் எமிலியையும் தத்தெடுத்து வளர்த்தாங்க. இவங்கதான் எங்களுக்கு எல்லாமே. 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 and 1 2 3 1 2 3. என்ன மறுபடியுமா பிளேர்? என்ன மன்னிச்சிருங்க. இப்படி மிதிச்சு மிதிச்சு என் 8 விரலும் போயிடுச்சு. இருக்கிற 4 விரலாவது நல்லா இருக்கட்டுமே. 2 விரல் தான் பாக்கி இருக்கும். எது எனக்கு தெரியாம போச்சே. Thank you everyone. நாளைக்கு பார்க்கலாம். பிளேர் நீ போகாத, அப்படியே நில்லு. உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. வாவ் ஒருத்தங்க நிலைமைய நினைச்சா கவலையா இருக்கு. மேம் ஒன்னும் பிரச்சனை இல்லையே. உன்னை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்ப சொல்லி டேம் டேவின் என்கிட்ட வந்து நேத்து 2 மணி நேரம் பேசினாங்க. ஓ அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. நீ வந்து 2 நாள் தான் ஆயிருக்குன்னு தெரியும். ஆனா இருந்தாலும் இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளை குடுக்கற ஒரு ஸ்டூடெண்ட இதுவரைக்கும் என் கரியர்லயே நான் பார்த்தது கிடையாது. நீங்க சொல்றது சரிதான். கிட்டத்தட்ட நானும் உன்னை அனுப்பிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். கிட்டத்தட்டனா நீங்க முடிவெடுக்கலையா? நான் சொல்றத கேளு. சரி, ஒரு இளவரசி ஆகிறதுக்கு எது ரொம்ப முக்கியம் சொல்லு? கிரீடம்? கிரீடமா? இல்லவே இல்ல, குணம்தான் ரொம்ப முக்கியம். இந்த புக்க தலையில வச்சு கீழே விழ வைக்காம செய்யறது, டான்ஸ் கிளாஸ், இதெல்லாம் ஒண்ணு பொழுதுபோக்குக்காக இல்ல. ஒவ்வொன்னும் தன்னம்பிக்கைய வர வைக்கும். ஆனா தன்னம்பிக்கை மட்டும் இருந்து குணமே இல்லனா அது ரொம்ப மோசம். பிளேர், உன்னோட பிரச்சனை எப்படி தெரியுமா? நல்ல குணம் இருக்கு, ஆனா உன்கிட்ட தன்னம்பிக்கை இல்ல. தன்னம்பிக்கை இல்லாதனாலே என்ன ஸ்கூல்ல விட்டு வெளியே அனுப்ப போறீங்க? தன்னம்பிக்கைய வர வைக்க நான் உனக்கு கிளாஸஸ் எடுக்க போறேன். உனக்கு உள்ள இருக்கிற அந்த பிரின்சஸ உன்னால வெளியே கொண்டு வர முடிஞ்சுச்சுன்னா லேடி ராயல்ங்கிற அந்த பட்டத்தை உன்னால அடைய முடியும்னு நான் சந்தேகமே இல்லாம சொல்றேன். அது உன் கையில தான் இருக்கு. என்ன பதிலையே காணோம்? கண்டிப்பா. முதல் ரூல் என்னன்னு தெரியுமா? டியூட்டரை ஹக் பண்ண கூடாது. சாரி, நான் ஏதோ. சரி, எப்ப ஆரம்பிக்கலாம்? இப்பவே, இந்த நிமிஷமே. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் என்ன நான் ரொம்ப லேசா வச்சிருக்கிறதுனாலதான் என்னால இத ரொம்ப சுலபமா பண்ண முடியுது. அது ஏன்னா உங்களை சுத்தி மட்டம் தட்டி கீழே தள்ள இங்க யாருமே இல்ல, அதனாலதான். உன்னோட சம்மதம் இல்லாம யாருமே உன்னை தரக்குறைவா நடத்த முடியாது. ஓகே, இப்ப நீ பண்ணு. என்னால முடியாது மேடம். என்ன நீங்க ரொம்ப நம்பிட்டு இருக்கீங்க. முடியாதுன்னு நினைச்சா எதையுமே பண்ண முடியாது. படிப்படியா ஆரம்பிப்போமே. இப்போ நான் என்ன பொசிஷன்லயே 30 செகண்ட்ஸ் நில்லு. அப்படிதான். வெரி குட். இல்ல முடியல, என்னால பண்ண முடியல. இல்ல முடியும். அது சரி, ஆரம்பத்திலே இவ்ளோ தடங்கள் வர்றது ரொம்ப நல்லதுதான்.